2ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒரு கேள்வி கொடுக்கிறார் கர்த்தர். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் எங்க இருக்கு தெரியுமா? எரேமியாவுக்கு இன்னொரு பேர் புலம்பல். தேடி இருக்கிறீங்க. எரேமியாவுக்கு நெக்ஸ்ட் இல்லையா? எடுங்க 2:13 எடுங்க. இருக்குதா? 2:13. எருசலேமின் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக என்னத்தை சொல்லுவேன்? உனக்கு சாட்சியாக நான் என்னத்தை சொல்லுவேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? நான் உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சீயோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, சீயோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நான் உன்னை தோற்றும்படிக்கு நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? நிகர் சொல்வேன். உன் காயம் சமுத்திரத்தை போல பெரிதாய் இருக்கிறது. உன்னை குணமாக்குகிறவர் யார்? இதுதான். ஆமென். உன்னை குணமாக்குகிறவர் யார்? யார்ப்பா? சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. அப்பதான் உச்சரிப்புதான் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். சொல்லுங்க, யாரு? உன்னை என்னையும் யார் சுகம் தருகிறவர்? யாரு? பலவீனங்களை எடுக்கிறவர் யார்? ஆமென். சுகத்தை கட்டளையிடுகிற யாரு? அதான் சொல்றாரு இந்த இடத்துல. ஆமென். இந்த 11 மாசம் நமக்கு சுகத்தை கொடுத்தாரா? பலத்தை கொடுத்தாரா? சமாதானத்தை கொடுத்தாரா? எல்லா பலவீனங்களை எடுத்தாரா? ஆமென். காரணம், அவர் நமக்கு சுகம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா, சுகமானின் தழுவுகளால் சுகமானின் மருத்துவர் நீரே. கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஃபேமிலி டாக்டர் சொல்றாங்க சில பேரு. ஆமென். இந்த உலகத்தார் சொல்லுவாங்க ஃபேமிலி டாக்டர். ஆனா நம்ம ஃபேமிலி டாக்டர் யாரு? கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் நமக்கு மருத்துவராய் இருக்கிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. ஆமென். பாடு. ஆமென். பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா, சுகமானி தழுவுகளால் சுகமானி உன் குடும்ப மருத்துவர் நீரே, சுகமானி தழுவுகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, நன்றி சொல்வேன். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, மறுபடியும் சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றி. இந்த 11வது மாதத்தின் கடைசி நாள், கடைசி ஆராதனை. அப்பா, உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க, நீ செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல, இந்த 11 மாதங்கள் நாங்கள் கடந்து வந்த பாதையில் எல்லாவற்றையும் நீர் ஆராய்ந்து அறிந்திருந்து எல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு பலத்தை கொடுத்து, பலவீனங்களை எடுத்து, சுகத்தை தந்து, சமாதானத்தை தந்து, எத்தனையோ நேரங்களிலே நாம் உம்மை முறுமுறுத்து, எத்தனையோ உமக்கு விரோதமான வார்த்தைகள் பேசியிருந்த போதிலும் பரிசுத்த ஆவியானவரே, டிசம்பர் மாதத்தை நாளை காணும்படி நீர் கிருபை தந்தீரே, தயவு காட்டினீர் ஐயா. உமக்கு நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீ அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உன்னை குணமாக்குகிறவர் யார்?
அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு. உபாகமம் 32ஆம் அதிகாரம், Deuteronomy chapter 32 verse 39. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 39வது வசனம். ஏன்னா நான் உன்னை குணமாக்குகிறவர் யார் அப்படின்னு சொல்லும் போது யார் குணமாக்குகிறார் என்பதை அவரே இந்த இடத்துல சொல்லுகிறார். பாருங்க, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிங்க. நான் நானே அவர். இது ஒருத்தர் வாசி, அனைவாசி. நான் நானே அவர். நான் நானே அவர். என்னோடு வேறு தேவன் இல்லை. என்னோடு வேறு தேவன் இல்லை. இப்பொழுது பாருங்கள். இப்பொழுது பாருங்கள். நான் சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன். இல்ல, நான் கொல்லுகிறேன். நான் உயிர்ப்பிக்கிறேன். நான் உயிர்ப்பிக்கிறேன். நான் காயப்படுத்துகிறேன். நான் காயப்படுத்துகிறேன். நான் சொஸ்தப்படுத்துகிறேன். நானே உன்னை சொஸ்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்புவிப்பவர் யார்? கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்ற? நான் நானே கர்த்தர். 39வது வசனம் உபாகமம் 32:39 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நானே அவர், என்னோட வேறு தேவர் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். அவர் ஒருவர் தான் நம்மை குணமாக்க முடியும். ஆமென். ஏன் டாக்டர் இல்ல நீங்க நினைக்கலாம், டாக்டரே குணமாக்குவாரு, ஆனா நிரந்தரமான குணம் உனக்கு கிடைக்காது. என்ன சொல்றாரு டாக்டர்? இந்த ஒரு 3 நாளைக்கு எழுதி சாப்பிடுமா சொல்றாரா இல்லையா? போய்க்கிற டாக்டர். டாக்டர் யாரு? இதெல்லாம் மாட்டின்னு இருப்பாரு, அவர் தானே. என்ன சொல்லுவாரு? ஏதுவாரு, ஸ்லிப் எழுதுவாரு. அது என்ன எழுதுறாருன்னு நம்மளுக்கும் புரியாது, ஏன் சொல்றேன் அவனுக்கும் புரியாது. ஆனா மாத்திரை கொடுக்கணும் கரெக்டா புரியும் இல்லையா? இந்த மாத்திரை பார்த்து நம்ம தலை பிச்சுக்கணும். என்னடா நம்ம ஒன்று சொன்னோம், 8ன்னு சொன்னா அவரு டெயின் மாதிரி எழுதிக்கிறாரு. இது மாத்திரை தலைக்கா இல்ல காலுக்கா? திரும்ப எழுதி என்ன சொல்றாரு? 3 நாளைக்கு சாப்பிட்டு 4 நாளைக்கு சாப்பிட்டு திரும்பவா கல்ல காலி ஆகுது, கொஞ்சம் பணத்தை போட்டு போ. கலர் அப்ப நீ நெக்ஸ்ட் டைம் போனா காசை வாங்க மாட்டாரா? என்ன ஃப்ரீயா இருந்தா போங்க, அந்த மாதிரி. ஆமென். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இவர்கிட்ட போனா நிரந்தர சுகம், ஜீவனுள்ள வரையிலும் முழு பலத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். எப்படி கொடுக்கிறாருன்னா, இந்த பலவீன நேரத்துல என் கர்த்தர் என் பலவீனங்களை எடுப்பான். எப்ப அறிக்கை செய்யறியோ அப்போ கர்த்தர் பலவீனங்களை எடுத்துருவார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்த, அதுதான் விசுவாசம். அதனால்தான் கர்த்தர் நான் குணமாக்குகிறவர், நானே அடிக்கிறேன், நான் என் காயத்தை கட்டுறேன். ஆமென். நானே உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறேன். எல்லாத்தையும் தர கர்த்தர். ஆமென். போகும்போது கீழே விழுந்துடுறோம், தெரியாம விழுந்துடுறோம், ரத்தம் வருது, ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், மருந்து போடுறாங்க, ஜெபிக்கிறோம், கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் நானே அவர், என்னோட வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தமாக்குகிறேன். என் கைக்கு தப்புவிப்பவர் இல்லை, யாரும் இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசையா 6ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புத்தகம். ஓசியா 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. எனக்கு குணமாக்குவேன். கர்த்தரிடத்தில் திரும்புவோம். நம்முடைய விசுவாசம் சொன்னேன் இல்லைங்களா? கர்த்தர் குணமாக்குகிறார். கர்த்தர் பலவீனங்களை எடுக்கிறார். கர்த்தர் பலவீனம் எடுத்து சுகத்தை தருகிறார். ஆமென். சுகத்தை கொடுத்தோம், நம்முடைய வாழ்க்கை என்ன வருது? சமாதானம் வருது. கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஓசையா 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க.
கர்த்தரிடத்தில் திரும்புவோம். கர்த்தரிடத்துல திரும்புவோம். வாருங்கள். நம்மை பீறினார். அவரே நம்மை குணமாக்குவார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசிக்கணும் நம்ம, அவ்வளவுதான். ஆமென். சொல்லுங்க ஆமென். டக்குன்னு ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் தண்ணி வந்துடக்கூடாது மூக்குல. அதுக்குள்ள இங்க இருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் டாக்டருக்கு. என்னது? இங்க இருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் டாக்டருக்கு. எங்க கொஞ்சம் தண்ணி வந்துச்சு மூக்குல, அது மூஞ்சி கழும்போது வந்துச்சுன்னா தெரியாது. என்ன பண்றீங்க உடனடியா? யாரு? வேத வசனம் வாசிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க. ஆமென். ஆனா என்ன சொல்ற தெரியுமா? நீ விசுவாசித்தால், ஆமென், அவர் நம்மை குணமாக்குவார் என்று நீ விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இனி வர நாட்கள்ல வெறும் வியாதி தான் இருக்க போகுது. ஏன்னா கடைசி நாட்கள்ல நிறைய மரணத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இனி மரணம் தான். அழிவு எப்படி எந்த நேரத்துல வரும் யாருக்கும் தெரியாது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ வரும் யாருக்கும் தெரியாது. யார் நினைச்சாங்களா நேற்று ஸ்ரீலங்கால எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்க வீடு வாசல் இல்லாம மரத்து மேல கூரை மேல எல்லாம் நாவல்லாம் இருக்கிறாங்க. அவங்க நினைச்சாங்களா? ஆண்டுடைய வருகை மிக சமீபமா இருக்கிற நீ நாம் அவங்களுக்கு தெரியாது. பிற ஜாதிகள்லாம் தெரியாது. ஏன்னா பிற ஜாதிகள்லாம் மத்திய 24 குறித்து அவங்களுக்கு தெரியாது. ஆண்டுடைய வருகை பொழுது இந்த உலகத்தில் என்னென்ன சம்பவம் நடக்கும் என்பது இந்த வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். அந்த வாசிக்கிறவங்க அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார், நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆமென். இந்த உலகத்தாருக்கு பயமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நீ நாம நமக்கு இது பயம் இல்ல. நமக்குள்ள என்ன சிந்தனை வருது தெரியுமா? நோவான் சொன்னார் இல்லையா? ஜலம் ஊரை அழிச்சு சொன்னது இல்லையா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பேடை செய்தார் இல்லையா? ஆமென். அவர் விசுவாசிகளுக்கு கர்த்தர் ஒரு கப்பலை செய்து வைக்குவார். ஆமென். இதெல்லாம் இரண்டாவது வருகைக்கான சமீபமான காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீ நாமும் எவ்வளவு பயபக்தியோடு தேவனுக்கு வரணும். எப்படி பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கணும், எப்படி பயபக்தியோடு ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்கணும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு? அவர் நம்மை குணமாக்குவார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அநேக பேர் ஆண்டவரத்துல வந்தாங்க, ஆண்டவர் சுகம் கொடுத்தாரா இல்லையா? அப்ப வரதுக்கு காரணம் தெரியுமா? அங்க போனா அவர் என்னை சுகம் தருவார் என்ற விசுவாசம், நம்பிக்கை. ஆமென். அல்லேலூயா. ஆலை எப்போதும் திறந்துகிறது. உங்களுக்கு பல வேணுமா? வியாதியா? ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இங்க பெரிய டாக்டர் இருக்கிறாருங்க, வீட்லயும் இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லுங்க, எங்கேயுமே இருக்கிறாரு. எப்பவுமே அது என்ன, அது காதுல போடுறது என்னது? இல்லம்மா, டாக்டர் போடுறது என்னது? அது எப்போதும் கர்த்தனை பக்கத்துல மாட்டி சுத்திங்கிறாரு. டக்குன்னு பாக்குறாரு, சுகத்தை கொடுக்கிறாரு. யார் மாட்டிங்கிறாரு? ஏசப்பா வச்சிருக்கிறாரு. டக்குன்னு இருக்கும்போது என்ன பண்றாரு? மூச்சு விடுமா? சரி போவோம், ஆண்டு நல்லா ஆயிட்டு. நம்ம பக்கத்துல எப்போ என்ன பண்ணுறாரு? மாட்டிக்கினேன் சுத்தினே இருக்கிறார். நம்ம விசுவாசம் வைக்கணும். ஆமாம். எனக்கு சீரியஸ்ல நான் சிக்கன் குனியா போனேன். ஒரு பேப்பர் கூட தூக்க முடியாது, இங்கிருந்து அவ்வளவு நடக்க முடியாது. நான் சீரியஸ்ல டெங்குக்கு போனேன் இல்லையா? பிளேட்லெட் 1,65,000 இருக்கு. எனக்கு வெறும் 11,000 தான் இருந்தது. டாக்டர் ஆச்சரியப்பட்ட, வயசு கண்ணில் வாயிலாம் ரத்தம் நீ போயிட்டு இருப்பேன். 3வது ஹார்ட் அட்டாக் வந்தது. ஆமா, என்ன வந்தது? அப்ப அப்படியே போயிட்டு தான் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? பாக்குறீங்களா? நீங்க யோசிச்சா கூட நான் போக மாட்டேன். அவர் எப்ப கூப்பிடுறோம் அப்பதான் போவேன். அதான் எனக்கு கொடுத்தாரு கர்த்தர். 6-7 மாசம் நீ பேசக்கூடாது அட்வைஸ் பண்ணாங்க டாக்டர். அதான் நான் கீழ்படிது. எனக்கு தெரியுமே அல்ல.
இன்னை வரை என் கர்த்தர் சுகமா வச்சிருக்கிறார். ஆமென். காரணம், என் இதயத்தை உருவாக்கினவர், உண்டாக்கினவர், அதை சுத்தம் செய்யாத அந்த சுகம் தர அவரால் முடியாதா? முடியும். எனக்கு இன்னும் கூட இன்னும் எனக்கு என்ன சொல்ற, இன்னும் எனக்கு பலத்தை கொடுக்கறதா, இன்னும் எனக்கு சுகத்தை கொடுக்கறதா, இன்னும் நிறைய ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. வயசான காலத்தை இங்க தேர்ந்தெடுத்துட்டேன். ஆமென். என்ன உங்களுக்கு வயசான காலத்துல என்ன தேர்ந்தெடுத்த 15-16 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்தேன். அப்ப பாத்துக்க என் வயசு என்ன, இப்ப என் ஊழியம் என்ன. இன்னைக்கு வாலிபர்களெல்லாம் ஊழியம் செய்யறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள ஒரு வருத்தம் வந்தது, ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைங்களெல்லாம் சிறு வயதுல நீ தொட்டியே அபிஷேகத்தில் இருக்கிறியே, ஊழியம் செய்யறாங்களே ஆண்டவரே, என்ன மாத்திரம் வயசான அந்த கழுது வயசுக்கு மேல என்ன தேர்ந்தெடுத்து நம்ம காலேஜ் அங்கே என்ன படிக்க வச்சியே. கழுதல் வந்து சிரிக்கிறாரு, கொடுத்திய அப்படின்னு நான் வருத்தப்பட்டு திடீர்னு நான் என்ன சொன்னேன் ஆண்டவருக்கு, ஆண்டவரே உன் வருகை மிக சமயமா இருக்குது, இந்த வயசான காலத்துல இந்த கடைசி நாட்கள் என்னை தெரிந்து கொண்டு எனக்கு சபையை கொடுத்திய, என் நாவலை துதியாதனை கொடுத்திய ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சுகத்தை விரும்புகிறவர். ஆமென். ஊழியக்கார பிள்ளைகள் விசுவாசுடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நம்ம விசுவாசி, அவர் நம்மை குணப்படுத்துவார், நம்மை அவர் சொஸ்தப்படுத்துவார், நம்முடைய பலவீனத்தை கர்த்தர் எடுப்பார். ஆமென். நோயிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். இதுதான் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில. ஆமென். ஏன் இது சொல்றேன்னா, இன்னைக்கு என்னன்னா நோய் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்களை உலகத்தை அழிப்பதற்காக பல நாடுகள் பல விதமான வியாதிகளை இந்த உலகத்தை அனுபவிச்சு நிற்கிறான். ஆமென். இது வந்தது யார் காரணம்? கொரோனா வந்தது யார் காரணம்? கரெக்டா சொல்றேன், சைனாக்காரருக்கு கரெக்டா சொல்றேன். அனுமதிக்கிறான். ஏன்னா வல்லரசு நாடு, என்னால் எதுவும் செய்ய முடியும், உலகத்தை என்னால் அழிக்க முடியும். அது யாருடைய கிரியை? இது சாத்தானுடைய கிரியை. ஆமென். இன்னும் என்னென்ன நோய் வரப்போகுது, எந்தெந்த கொள்ளை நோய் வரப்போகுது என்று யாருக்கும் தெரியாது. பிறந்த குழந்தைக்கு சுகர், என்னவா பிறந்த குழந்தைக்கு சுகர், பிபி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குதான். எப்படி இருக்குது? ஒரு காலத்துல 45 வயசு பார்த்தா என்ன வரும்? இப்ப பிறந்தோன்னு பிபி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறக்கும் போதே வியாதி, பிறக்கும் போதே வியாதியில பிறக்கிறாங்க. ஆமென். அப்போ மனுஷனை சாகடிக்கிறது எது? வியாதி. அதுல இருந்து கர்த்தர் நம்மை சுகத்தை தருவார். நீ எதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எரேமியா 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு முன்பதாக ஏசாயா 19ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஐசாயா chapter 90 verse 22. ஏசாயா 19ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். ஆமென். அருமையா சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் விரோதமா அநேக காரியங்களை செய்தார். ஆமென். ஒன்னு போட்டு விட்டுட்டாரா? நம்ம என்ன பண்றோம்? பிள்ளைங்க என்ன தப்பு என்ன பண்றோம்? அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? கொஞ்சம். ஆமென். கொஞ்சம். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறோம்? சாக்லேட் கொடுக்குறோம். அதே தான் ஆண்டவர் கூட. இதே தான் ஆண்டவர் கூட. நீ தப்புனா ஒரு தட்டுவார், தட்டுறா பின்னாடி தட்டுவார். எதுக்கு தட்டுறாருன்னா, நீ என்ன பண்ணிருக்கிற தட்டுறாரு. தட்டினா தானே தெரியும் உனக்கு. இந்த வசனம் சொல்லுது பாருங்க. ஐசாயா 19ஆம் அதிகாரத்துல 22வது வசனம். கர்த்தர் எகிப்தியரை வாதிலில் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். ஆமென். பலவீனமா இருக்கும் பொழுது நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். ஏன்னா அவர் தான் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர். அவர் 3.5 வருஷம் அந்த உலகத்துல ஊழியம் செய்யும் போது எல்லோரும் ஆண்டவரை தேடி வந்தாங்க. காரணம், அவராலே
சுகம் உண்டு. அவராலே நமக்கு பலன் உண்டு. அவராலே நமக்கு ஆரோக்கியம் உண்டு. ஆமென். அதனால ஆண்டவர் தேடி வந்தார், சுகத்துக்காக வந்தார். அவர் குணமாக்குவார், சுகத்தை கொடுப்பார், பலவீனங்களை எடுப்பார், நடக்க வைப்பார். அந்த விசுவாசத்தை வந்தாங்க ஆண்டவர் தேடி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்டு குணமாக்குவார். விசுவாசம், தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். நீ யார் வந்தாலும் வியாதி முதல்ல யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். அதுக்கப்புறம் போலாம், டாக்டர்கிட்ட போலாம். நீ கர்த்தரை தேடும் போது கர்த்தர் நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். எங்க போனோம், யாரை மீட் பண்ணோம், ஆமென், அவர் ஆலோசனை கொடுப்பார். எந்த டாக்டரை மீட் பண்ணோம், ஆலோசனை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 17ஆம் அதிகாரம், ஜெரமியா சாப்டர் 17 verse 14. எரேமியா 17ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தாவே என்னை குணமாக்கும், கர்த்தாவே என்னை குணமாக்கும். அப்பொழுது குணமாவே. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவரே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாகுவேன். என்னை ரட்சியும். பாருங்க, ஆண்டவர் கேக்குறீங்களா? இங்கெல்லாம் ஆமென். எது இருந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க. வெறும் சுகத்துக்கு மாத்திரம் இல்ல, நீ சமாதானம் கூட கர்த்தரிடத்துல கேளுங்க. உங்க ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தர் கொடுப்பா. என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாகுவேன். சொல்லுங்க, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாகுவேன். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஏன்னா நீ வாழப்போற நாட்கள் அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இந்த உலகத்துல அன்பு தணிந்து போயிடும். ஆமென். போயிடுச்சா? யாருன்னு அன்புக்குதா? சகோதர சகோதரிகள் தான் அன்புக்குதா? ஏன் விசுவாசிகளுக்கு அன்பு இருக்குதா? ஏன்னா கடைசி நாட்கள்ல கர்த்தர் சொல்றார், அன்பு போயிடும். ஆமென். அல்லேலூயா. ஐயோ, பால் கொடுக்கிற தாயார், ஐயோ கொடுக்க முடியாது, பால் கொடுக்க முடியாது, குட்டி பால் தான். நீங்க எல்லாம் குட்டி பால் கொடுத்து எங்க போறாங்க? எல்லாம் வேலைக்கு போயிருக்கிறாங்க. நம்ம காலத்துலாம் அப்படி விட்டுட்டு போனாங்களா? 2 வயசு ஆனா கூட புள்ள கூடவே இருப்பான். 3-4 மாசம் 5 மாசம் குழந்தை பிறந்த பிறகு அப்படியே போயிடுறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க. அப்ப அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கிற அன்பு எப்படி இருக்கும்? காலைல போனா ராத்திரி தான் வருவார். ஆமென். அல்லேலூயா. நாளைக்கு அது ஒரு பலவீனமா விழும்போது, அந்த பலவீனத்துல விழும்போது அது என்ன சொல்லும்? குழந்தை சொல்லுங்க, என்ன சொல்லும்? இல்ல, பலவீனத்துல விழும்போது சரியா பராமரிக்கும். எந்தானா நீ யார்கிட்ட, மாமியார்கிட்ட, மாமனார்கிட்ட, அம்மா கிட்ட விட்டு போனாலும் சரி, உன்னை போல அவங்க பராமரிப்பாங்களா? முடியாது. இன்னைக்கு எல்லாருடைய இதயம் கல் நிறைந்த இதயம். சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும். ஆனா அந்த பிள்ளை எப்படி வளரும்? எப்படி பலத்துல வளரும்? எப்படி தாய் அன்புல வளரும்? இல்ல, அன்பு தனிந்து போயிடுச்சு. அம்மா, நீங்க எல்லாம் டீனாவை 3 மாசத்துல விட்டு வேலைக்கு போயிட்டீங்களா? கூடவே 5 வருஷம் தூக்கி தூக்கி வளர்த்தாங்க. அதனாலதான் இப்படி இருக்குது. இப்போ டீனா கீழே விட்டுருந்தா கொஞ்சம் ஓடி ஆடினா கொஞ்சம் மெலிசாயிக்கும். அதுவும் இல்லை, தூக்கி தூக்கி வச்சதுனால இப்படி ஆயிட்டாங்க. எத்தனை வருஷம்? அப்ப அவங்களுக்கெல்லாம் அப்ப கஷ்டம் இல்லையா? அந்த காலத்துல ஒரு வீட்டுல எத்தனை பேருங்க? 10 பேர். என் வீட்டுல 10. ஆனா என் வீட்டுல தான் 10னா என் மாமி வீட்லயும் 10. என்ன பண்றது? ஆபீஸ் வேலை வந்துச்சு, தாலி ஆயிடுச்சு. ஆமென். அந்த 10 பேர் அவங்க எப்படி பராமரிச்சிருப்பாங்க? இன்னைக்கு கூட சரி, இறந்து எத்தனையோ மாசம் வருஷம் அது எங்க அப்பா அம்மா. இன்னைக்கு கூட என் வாயில அம்மா தான் வரும். கீழே விழுந்து ஏன்னா கூட அம்மா, என்ன கர்த்தர் இருக்கிறாரு என்கிட்ட இல்லையா? அந்த வார்த்தை வரும். அந்த அன்பெல்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. கடைசி நாட்கள் எப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. என்ன வியாதி எப்ப எங்க வரும் நமக்கு தெரியாது. ஆனால் சுகம் கொடுக்கிறவர் யாரு? ஆமா, அவர் நம்மை குணமாக்குவார். எரேமியா என்ன சொல்றார்? கர்த்தர் என்னை குணமாக்கும்,
அப்பொழுது நான் குணமாகுவேன். எரேமியா எழுதினான் பாருங்க 17வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தாவே கர்த்தாவே என்னை குணமாக்கு. என்னை குணமாக்கு. நீங்க இப்படிதான் சொல்லணும், விசுவாசத்தோட சொல்லணும், தெய்வ நம்பிக்கையோடு சொல்லணும். குணமாக்கும் கர்த்தாவே, குணமாக்கி. நீங்க அர்ப்பணிங்க. இவ்வளவு நாள் இது சொல்லாம இருந்திருக்கலாம், இந்த வசனத்தை நீங்க சொல்லாம இருந்திருக்கலாம். ஆண்டவரே நான் பலவீனமா இருக்கிறேன், சுகம் இல்லாம இருக்கிறேன், அநேக நாட்கள் இருக்கிறேன். இந்த வசனம் எனக்கு ஆண்டவர் இந்த நாளில கொடுத்து, அப்பா என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாக்குவேன். ஆமென். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாக்குவேன். சொல்றீங்களா இல்லையா? எவ்வளவு பேர் பலவீனமா இருக்கிறீங்க? ஆமா, எல்லாம் மாம்சத்துல பலவீனம், அது இந்த பலவீனம். இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க, அப்பா என்னை குணமாக்கும் ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன், என்னை நீ குணப்படுத்துவி. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாகுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 6ஆம் சங்கீதம், Psalm chapter 6 verse 2 வாசிங்க. சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே நான் பலனற்று போனேன், கர்த்தாவே நான் பலனற்று போவேன், என்னை குணமாக்கும். கர்த்தாவே என் எலும்பு. பாருங்க என்ன அருமையான ஜெபம் பாருங்க. சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 2வது வசனம். எவ்வளவு அருமையான ஒரு வசனத்தை பாருங்க கர்த்தர் கொடுக்கிறார். என்மேல் இரக்கமாயிரும். எப்போ? நீ பலவீனமா இருக்கும் போது கர்த்தரை தேடுவோம். இன்னைக்கு இந்த வசனத்தெல்லாம் வச்சு நாம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நமக்கு சுகத்தை தருவார். நமக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை கர்த்தர் எடுத்து போடுவார். ஏன்னா வேதத்துல வாசிக்கிறோம், அவனை காயப்பட்ட அவர் தழும்புகளால் நான் சுகமானோம், குணமானோம். தழும்புகளா? ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கரம் வரும், இறங்கும். காயப்பட்ட கரம். தழும்புனா அடிப்பட்டதான தழும்பு சொல்றோம். அப்படி தழும்புனா ஓட்ட பண்ண, அப்படி அந்த தழும்பு அப்படியே இறங்கும். கர்த்தர் செய்யும். நீ தைரியமா இருங்க. இன்னைக்கு நான் தெரிஞ்ச வரல, இன்னைக்கு நிறைய நம்ம ஏரியால எல்லாம் ஆர்டினரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் இல்ல, இப்போ எல்லாம் இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல், அதான் மல்டி ஸ்பெஷாலிட்டி. ஆமா, ₹1 4 வாங்குற ஹாஸ்பிட்டல். உள்ள போனா கதை முடிஞ்சிச்சு. எல்லா நகையும் முத்துல வச்சுட்டு போய் அட்மிட் பண்ணிடணும். நீ தள்ளா போனேன்னா உனக்கு கால் நோக்கு எக்ஸ்ரே எடுப்போம். ஏன்னா ஃபீஸ் கட்டணுமே. இன்னைக்கு பாருங்க இந்த இடத்துல எல்லாம் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் இல்லையா? கோவிட்ல ஒரு கிளினிக்கா இருந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஏரியாலாம் இன்னைக்கு என்ன ஆயிடுது? பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்குது. பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்குது. பெருசாதான் இருக்குதே தவிர பெரிய காரியம் உள்ள ஒன்றும் நடக்கல. அப்படிதான் இருக்கு இனியெல்லாம். விசுவாசிங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, அல்லேலூயா. அடுத்த வாரம் தான் நான் ஒரு நாள் பேசுறேன். 13ஆம் தேதி பிஷப் லாரன்ஸ் இந்த இடத்துல பேசுறாரு. 21ஆம் தேதி சவுதி அரேபியால இருந்து ஒருத்தர் வந்து அவர் பேச போறார். இதோட கடைசி வாரம் தான் நான் பேசுவேன் அடுத்த மாசம். இந்த வாரத்துலலாம் யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது, நேரத்தோட வரணும். பிஷப் லாரன்ஸ் ஐயா அடுத்த 13ஆம் தேதி இந்த இடத்துல அவர் செய்தி கொடுக்கிறார். 14ஆம் தேதி செய்தி கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வாரம் மதியில் நாம் பேசுவோம். அது ஒரு விசேஷமான ஒரு செய்தி. ஏன்னா இந்த கடைசி நாட்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசின ஏசாவை குறித்து நான் பேசுறேன் அடுத்த வாரம். அவர் யாரு, அவர் மனைவி யாரு, அவர் பிள்ளைகள் யாரு, அவர் செய்த ஊழியம் என்ன, அதை நம்ம அடுத்த வாரம் புதிய மாதத்துல நாம் முதல் வாரத்துல நாம் பேச போறோம். ஆமென். சில நல்ல காரியங்களை குறித்து, இயேசுவை குறித்து, ஏன்னா அவர் தானே இயேசு பிறக்கிறத குறித்து பேசினாரு. ஆமென். பாலகர் பிறப்பா சொன்னாரா இல்லையா? அவருக்கு 5 நாமங்கள் சொன்னாரா இல்லையா? ஏன்னா எனக்கு அடுத்த வாரம் தான் ஒரு வாரம் இருக்குது. அடுத்த ஃபர்ஸ்ட் சண்டே
பிரேக்கப் எடுத்து தான் எனக்கு ஆராதனை எனக்கு உண்டு. அதுக்கப்புறம் 2 வாரமா 2 ஊழியக்காரர் இருக்கிறாங்க. யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. மாசத்தின் கடைசி, வருஷத்தின் கடைசி மாதம் ஒரு ஆராதனையும் விடக்கூடாது. இல்ல பாஸ்டர் எங்க வீட்டுக்கிட்ட வந்து ஒரு 3 அடி 4 அடி தண்ணி நிற்கிறது பாஸ்டர்னா இமிடியேட்டா நாங்க போட் அனுப்புறோம். நாங்க நம்ம இவரு பேதுருங்கன்னா 2 பேர் பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. ஒருத்தர் முருகன் பேதுரு, ஒருத்தர் கிரண் பேதுரு. போங்க, ஆனா நீங்க போய் மீனெல்லாம் பிடிக்க கூடாது. அவங்களை தூக்கிட்டு வந்து இங்க போட்டணும், அவ்வளவுதான். இனி தேவனுக்காக வாழ கத்துக்கங்க. எங்க ஊழியம் எப்படித்தாங்க. ஆமே. அல்லேலூயா. நம்ம கூட்டத்தை பார்த்து கர்த்தர் நம்ம கிட்ட பேசுறது இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் வந்து கொஞ்சம் எத்திக்கல இருப்பாங்க, இவர் யாருக்காக வர்றாரு பேசுறதுக்கு? ஜனத்துக்காக வர்றாரு. அப்படி இல்லை. என் ஆண்டவர் வந்து ஒரு சமாரிய பெண்ணுகிட்ட பேசினார். உலக ரட்சகர், உலக மீட்பர். அவர் நின்னார்னா லட்சக்கணக்கான ஜனங்க அவர் சுவிசேஷத்தை கேட்டுனே இருப்பாங்க. ஆனா ஒருத்தர்கிட்ட போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிச்சார். ஏன் அது ஏன் சொன்னார்னா, நீ ஒருத்தர் இருந்தாலும் நீ சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கூட்டம் பெருசு இல்லை. ஆமே. இப்ப நீ எவ்வளவு பேர் வரல இல்லையா? ஆமா, எல்லாம் கது சார்ந்து என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ள எல்லாம் அப்படியே உட்காந்து எல்லாம் ஒரு வீட்லயும் 6 அடி தண்ணி வந்துக்குது. சென்னையில கூட அப்படி இல்லப்பா, ஸ்ரீலங்கால கூட அப்படி இல்லப்பா. நான் வரும்போது பார்த்து நம்ம சபை விசுவாசிகள்லாம் மத்து மேல உட்காந்துக்கிறாங்க. அடாடா என்னடா இது, இவ்வளவு தண்ணி வந்துட்டுக்குதாடா. சார் நம்ம கிட்ட ஹெலிகாப்டர் ஆண்டவரு, எங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கூட ஆண்டவரு. நான் ஏன்னா ஸ்ரீலங்கால அந்த மத்து மேல எல்லாம் உட்காந்துக்கிறாங்க பாவம். அப்படியே நான் என்ன நான் பார்த்தேன், இது ஸ்ரீலங்காவா இது ராம்சாம் பாளையமா? இப்பெல்லாம் போய் எல்லாரும் இறக்கணும். மரத்துல இருந்து என்ன பண்ணலாம், எல்லாம் என் கூட வாங்க. இப்போ ஒரு வண்டி புக் பண்ணி எல்லாம் போய் ஒருத்தர இறங்கிக்கலாம். ஆண்டவரு நன்றி சொல்ல கத்துக்குங்க. ஆண்டவரே ஸ்ரீலங்கால பார்த்த ஆண்டவரு சிறிய ஊரை பார்த்து அழிவு மேல அழிவப்பா. ஆமே. ஆனா எங்களெல்லாம் நிலையா நிக்க வச்சுக்கிறீ ஆண்டவரு. எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மாடியில எங்க வீடு சபையை கொடுத்துக்கிறீ ஆண்டவரு. போய் நான் ஆண்டவர் நன்றி சொல்லணும். அதே இந்த ஊர்ல வந்து என்ன பண்ணிப்பேன், ஆண்டவர் தேடிப்பா தேடி இருக்க மாட்டேயா? தேடி இருப்பேன். நம்மள சுகத்தோட வச்சுக்கிறீ ஆண்டவரு. அதுவும் 11வது மாசம் கடைசி நாள், கடைசி ஆராதனை. நாளைக்கு புதிய மாதம் தொடங்குது. ஐயோ தேவனே, நான் நன்றி சொல்ல வர ஆண்டவர். எனக்கு சுகத்தை கொடுத்த, ஹாஸ்பிட்டல் இருந்தேன், எனக்கு சுகத்தை கொடுத்த, என் பலவீனத்திலிருந்து எடுத்த கர்த்தாவே, என் தேவைகளை சந்தித்ததே ஆண்டவர். நன்றி சொல்ல கத்துக்குங்க. அதுக்கு தான் ஆராதனை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மையான காரியங்களை மறவாமல் இருக்க வேண்டும். நம்ம சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்த யாரும் சபைக்கு வர்றதில்லை. புதிய வருஷத்துல மாத்திக்கங்க. ஆத்மாதான் செய்யுங்க. ஆண்டவர் காலையில தான் இருக்கும். நீ கூட்டின்னு உட்கார வச்சதானே அந்த நிரம்பும். ஏமா பாடுறிய, இனி நல்ல பாடுற பிள்ளைங்களாம் கொண்டு வரணும். சரியா? சொல்ல மாட்டேன். சரி சொல்ல மாட்டேன். சரி, அறிக்கை செய்தாதான் ஆண்டவர் கொடுப்பார். ஆமே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கடைசி வரையிலும் ஆயுசு நாட்டில் இருக்கிறவர்கள் நம்ம தேவனுடைய சமூகத்துல நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னால நான் மரணத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். ஆனா இப்ப மரணத்துக்கு நான் பயப்படுறேன். காரணம் என்ன தெரியுமா? இன்னும் அநேக வார்த்தைகள் நான் ஜனங்களுக்கு போதிக்கணும். ஐயா, நல்ல சுகத்தை கொடு, நல்ல ஆரோக்கியத்தை கொடு. எங்களை கொண்டு நீ எத்தனை ஆத்மாக்களை நீ ராஜ்யத்துல சேர்க்கிற திட்டம் வச்சிருக்கிறீரோ அதுவரையும் எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுன்னு தான் நான் ஜெபிக்கிறேன். ஆமே. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நான் இனி தேவனுக்காக வாழ்வேன். என் ஆட்சி நாட்டை கூட்டி கொடு. கேட்டீங்களா? இதுவரை யாருன்னா கேட்டீங்களா? ஆத்மாக்களை கொடு. கேட்டதா ஆத்மாக்களை காலியாக நின்ன சபை எதிரில் யாரும் ஒரு 7 பேர் வந்துக்கிறாங்க. யாரும் போன் பண்ணிக்கிறாங்க, வந்து காத்துக்கிறாங்க. புது ஜனம் 6 பேர், இன்னைக்கு 7 பேர் மேல போனாங்க சபைக்கு மேல. புது ஆட்கள் யாரும் வந்துக்கிறாங்க சபைக்கு. நான் இதுவரை என்ன நம்ம நிறைய இருக்கும் போதெல்லாம் நான் எனக்கு தெரியும், அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாமே எனக்கு தெரியும். பாரு எப்படி வர்றாங்க பாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது.
இந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்காக வேலை ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்தார். அவர் காணிக்கலாம் கேட்கல. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் நீ ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்த, எத்தனை பேர் ரட்சிப்புல நீ கொண்டு வந்த. இதுதான் அவர் வருகையில நம்ம கேட்க வேண்டிய காரியம். அதுதான், நீ மாத்திரம் கோயிலுக்கு வரைய, உன் குடும்பம் என்ன ஆச்சியா, உன் பிள்ளைங்க என்ன ஆச்சியா. ஆமென். இப்பெல்லாம் நம்ம குடும்பத்தை பிள்ளைய குடிக்காம போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை தாறுமாறாயிடும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இந்த நாட்களில கொள்ளை நோயின் மத்தியில நாம் நிற்கிறோம். ஸ்ரீலங்கா மழை வந்துச்சு, அங்க என்ன நோய் வரணும் வராது இப்போ. ஏன்னா மழை வந்த பிறகு முதலே வரும், பாம்பு வரும், எலி வரும், அப்படியே வந்து தங்கிடும், அங்க வியாதி வரும். அந்த வியாதியில அநேக பேர் செத்து போவாங்க. ஆமென். நம்ம எவ்வளவு ஆசீர்வாதமா கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த தாகம் வாஞ்ச இனி நமக்குள்ள இருக்கணும். நான் தேவன் உங்களை அப்ப உங்களை எதுக்காக கர்த்தர் அழைச்சாரு சொல்லுங்கம்மா. அது எல்லாம் சொல்றேன், எல்லாம் சொல்றேன். அவர் ஆராதிக்கிறது எல்லாம் சொல்றாரு. அதுதான் நம்ம அழிச்சு இருக்கிறாரு. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த சேரமா நிரப்பணும், எங்க நிரப்போம்? நிரப்புறதுக்கு என்ன செய்யணும் முயற்சி பண்ணணும். என்ன பாஸ்டர் சொல்லினே தான் வரமாட்டேன்றாங்க, சொல்லினே. பவுல் விதை விதைச்சான், அப்போலோ நீர் பாய்ச்சினார், கர்த்தரும் விளைய செய்தார். அது முதல்ல பவுலா பர்னபா தெரியுது. நீ சொல்றியா சொல்லு, அவன் கேட்கிறானா இல்லையா சொல்லிடு. அவருடைய பலனை ஒரு நாள் கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறவர். 11 மாசம் மாத்திட்டார், நம்ம சுகத்தை கொடுத்தார். சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 2வது வசனம், சங்கீதம் 6:2. என்மேல் இரக்கமாயிரும். அப்பா ஜெபிக்கிறான் பாருங்க தாவீது, என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். யாருன்னா ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? ஐயா, நான் உன்னை தொழுது கொள்ளுகிறேன், நான் ஆராதிக்கிறேன், உன்னை நாமத்தை உயர்த்துறேன், நான் பலவீனமா இருக்கிறேன். ஐயா, என்ன பலவீனத்தை எடு ஆண்டவரே, என்ன ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? நமக்காக முதல்ல ஜெபம் பண்ணுறது. எடுத்தோன்னு அமெரிக்காக்கெல்லாம் ஜெபம் பண்ணிடாது. எதுக்கு? நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, முதல்ல போய் எங்க ப்ரீச் பண்ணணும்னு சொன்னார் தெரியுமா? எருசலேம்ல. எருசலேம்னா யாரு? கிறிஸ்தவர்கள். இப்ப நம்ம குடும்பத்துல முதல்ல போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என்று சொல்லிக் கொண்டு ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தாம பலவிதமான வழிபாடு இருக்கிற ஜனங்களை முதல்ல போய் தொடு கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல எத்தோட பக்கத்து இருக்கிறோம் போய் சொல்லல, மற்ற ஜாதி ஜனங்கள் கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லல. முதல்ல எங்க? எருசலேம்ல, சமாரியாவில, என்ன வசனம்? எருசலேம்ல, யூதாவிலும் உலகம் எங்க போய் சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னாரு? சமாரியா சொல்லல. யூதா பாவம் நிறைந்த தேசத்தை குறித்து சொல்லல. சமாரியா தேவன் அறியாத ஜனங்கள் மத்தியில போய் சொல்லல. தேவனை அறிந்து பின்மாற்றத்துல போயிருக்கிற அந்த ஜனங்களை போய் முதல்ல விசாரி. அப்ப நீ நாம யார் முதல்ல சொல்லிக்கணும்? வீடு, நம்ம குடும்பம், நம்ம குடும்பம், நம்ம தாய் தகவல், நம்ம அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி. அதுதான் சுவிசேஷம். சில பேர் ஊழியக்காரர் இருக்கிறாங்க, குடும்பத்துல என்ன நடக்குதுன்னே கவலைப்பட மாட்டாங்க. அவன் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சிங்க, பிள்ளைங்க எப்படி வாழ்ந்த கண்டுக்க மாட்டாங்க. பைபிள் தூக்கிட்டு போயிடுவாங்க பிரீச்சிங். அது இல்லை. ஆண்டவர் சொல்றார், சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவன் அவிசுவாசை காட்டிலும் கெட்டவன். என்ன சொல்றாரு பத்தியா? என்ன சொன்னாரு? சொந்த குடும்பம். அதான் என் குடும்பத்தை, என் மனைவி குடும்பத்தை அதிகமா நேசித்த, அதிகமா ஞானஸ்தானம் கொடுத்த. ஆமென். எனது வாக்கு தத்துவம் என்ன சொன்னாரு? நான் சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவன் அவிசுவாசை காட்டிலும் கெட்டவன். அதனால்தான் இவங்க மனைவி குடும்பத்துல ஏனந்தாங்க நான் சொன்னது ஆண்டு எண்ணிக்கொண்டு வரவரை எனக்கு தெரியாது. என் மனைவி குடும்பத்துல இந்த வசனம் தான் எத்தனையோ பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடந்தது, எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த. ஏன் சொல்லு? இந்த வசனம். சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவன்
சொந்த அநேக ஊழியக்காரர்கள் இன்னைக்கு வந்து அண்ணன் பையன் எப்படி இருப்பான், தம்பி பையன் எப்படி இருப்பான், தங்கச்சி பையன் எப்படி இருப்பான், அவரெல்லாம் போய் பார்க்க மாட்டாரு, அவரெல்லாம் போய் பேச மாட்டாரு. ஏன் பேசுவான்? இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள வரலையா? இயேசு கிறிஸ்து வீட வந்தாரா இல்லையா? ஒரு வீட்டுக்கு வந்தாரா இல்லையா? சில ஊழியக்காரங்களாம் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க. அவரை போய் இயேசு நாம் இயேசுவை தேடி போனோமா, இயேசு நம்மை தேடி வந்தாரா? நம்ம தேடி வந்தார். இதுதான் என் ஊழியம். அவர் நம்ம தேடி போக கூடாது. ஊழியம் அவர் நம்மளை தேடி வரணும். அவர் மேல இருந்து யாரை தேடி வந்தாரு? பாவிங்கள. உங்க குடும்பத்துல யாராவது சுகம் இல்லாம இருந்தா, பலன் இல்லாம இருந்தா, சில பேர் நான் கேள்விப்பட்டு போக மாட்டாங்க. ஏன்னா வந்து எனக்கு சொல்லலையே. எப்போ உன் சகோதர சகோதரிகள் பலவீனமா இருக்கிறாங்களோ, நீ கேள்விப்பட்டையோ, அப்ப என்ன பண்ணணும்? நீ போய் பார்க்கணும். அவன் வந்து சொல்லி அது என்ன அது அர்த்தம்? ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு ஊழியக்காரங்க தவறு பண்றாங்க. ஆண்டவர் சொல்றார் இந்த இடத்துல, நீ நாமும் பலவீனமா இருக்கும்போது தாவீது ராஜா எப்படி ஜெபிக்கிறான்? வாசிங்க. என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. சொல்லுங்க ஐயா, இதை குணமாக்கும் ஐயா. அடிக்கடி எந்த இடத்துல உங்களுக்கு வியாதி இருக்குது அங்க கை வச்சு என்ன பண்ண? நீங்க ஜெபம் பண்ணோம். ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுப்பாரு. நீ விசுவாசிக்கணும், நீங்க நம்பணும். நான் கர்த்தர் என்னை சுஸ்தப்படுத்துகிற குணமாக்குகிறார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எரேமியா 33ஆம் அதிகாரம், எரேமியா 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 33 verse 6. எரேமியா 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். அருமையான ஒரு வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் பாருங்க. எப்போ நீ விசுவாசத்தோடு என் கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், கர்த்தரின் பலவீனங்கள் எடுப்பார், ஆமென், கர்த்தர் என்னை குணமாக்குவார், எப்போது விசுவாசித்து தேவனுடைய சமூகத்துல தாவீது ராஜா ஜெபித்தது போல நீ ஜெபம் பண்ணும்போது, ஆமென், என்ன செய்வார் கர்த்தர்? வாசிங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. யார் விண்ணப்பத்தை ஏறெடுத்து தேவனுடைய சமூகத்துல கேட்கிறார்களோ அவர்களுக்கு பதில் எப்படி கொடுக்கிறார் பாருங்க. அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அருமையா சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பூரண என்ன பண்றதுங்க? 1000 லட்சக்கணக்கில் பணம் இருக்குதுங்க இல்லையா? அல்லேலூயா. ஆனா முத தான் சாப்பிடுறாங்க, களி தாங்க சாப்பிடுறாங்க, ஒரு பிரியாணி சாப்பிட முடியலங்க. சொல்றாங்களா இல்லையா? 1000 சொத்து சுகம் இருந்தா கூட அவன் வாழ்க்கையில வியாதி இருந்தா அவன் சமாதானமா இருப்பானா? அதே வியாதி 10 வீட்டுக்காரன் செத்துட்டான்னா அவன் எப்படி துடிப்பான்? அவன் சொல்லுங்க. ஏன்னா அண்ணன் சொல்றாரு கர்த்தரைங்க, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் வர பண்ணி சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தேடி வாங்க. பெரிய சப்ஜெக்ட், நான் அதை தள்ளிட்டேன் கொஞ்சம். வேற எந்த குறித்து நான் பேசுறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர்கிட்ட வந்தா ஆண்டவர்கிட்ட சுகம் உண்டு.
பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்குள்ள உண்டாயிருந்த சகல வியாதிகளும் சகல நோய்களும் நீக்கி சுஸ்தமாக்கினார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு வந்து அவனுக்கு சுகம். சுகத்தோடு நாங்கள் உட்காந்து ஊழியத்தை செய்யறோம். எங்களுக்கு பின்னாடி பல போராட்டங்கள் இருக்கலாம், பல பிரச்சனை இருக்கலாம். ஆனா அந்த பலிபீடத்தில் நிற்கும் பொழுது எனக்கு எந்த ஞாபகம் வர்றதில்லை. இறங்கின உடனே தான் எனக்கு எல்லா ஞாபகமும் வரும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க என்ன அருமையா இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு. ஏன் ஆண்டவர்கிட்ட வாங்கன்னு கேட்கிறோம்? கேட்கணும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்ன வியாதிகளை சுகம் தந்தாரான்னு கேட்குவாங்க, கேட்க மாட்டாங்க. ஏன் ஆண்டவர்கிட்ட வர சொல்றேன்? ஏன் விசுவாசம் சொல்லுவேன்? அதற்கு ஒரு உதாரணம் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறார் இல்லையா? மத்தேயு 4:63 வாசிங்க. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்து நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளும் சகல நோய்களும் நீக்கி கர்த்தர் குணமாக்கினார். ஆமென். பாருங்க, குணமாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில பெரிய வியாதி இருந்து கர்த்தர் நமக்கு குணமாக்கினார்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. வார்த்தை வந்து ஆவிக்குரிய வார்த்தைகள்லாம் என்ன, எது முதல்ல எழுதணும் எது பின்னாடி எழுதணும் அவர் தான் எழுதுறது இல்லையா? ஆண்டவர் சொல்றார், 6 நாள் வேலை செய், 7ஆம் நாள் தேவனை தேடி வா, முதல்ல ஆசீர்வதிப்பார். நீ போகும்போது உன்னை பரிசுத்தப்படுத்துவேன் என்று சொல்றார் கர்த்தர். முதல்ல உன்னை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். நீ ஆண்டவரை தேடி வரும்போது முதல்ல பரிசுத்தத்தை குறித்து பேசல, ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் பேசுறார். என் ஆவியானால் எழுதப்பட்ட வார்த்தைகள், தேவ ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்ல யாரு ஜெபம் பண்ணி பாடல் எழுதி பாடுறாங்களோ அங்க அபிஷேகம் இருக்கும். இத விட்டுட்டு கூத்தாட்ட பாட்டெல்லாம் பாடினாங்க, என்ன இருக்கும்? வெறும் கூத்தாட்டம் தான் இருக்கும், அபிஷேகம் இருக்காது. தேவ ஆவியினால் எழுதப்பட்டவைகள். ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னார் எழுதுனாங்க, ஆண்டவர் என்ன சொன்னார் எழுதுனாங்க. எது முதல்ல வரணும், எது பின்னாடி வரணும், எது நடுவில் வரணும், இதெல்லாம் கரெக்டா ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, எல்லா ஜனங்களும் ஆண்டவரை தேடி ஜனங்கள் உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35வது வசனம். வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. இங்கே சொல்றார், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. முதல்ல எது பாருங்க, இந்த வசனம் வரும்போது ஒரு வார்த்தை எனக்கு வருது. நிறைய பேர் வந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்கன்னா எடுத்த உடனே ஹீலிங் போயிடுவாங்க, போறாங்களா இல்லையா? அது தவறு. வேதம் சொல்லுது, முதல்ல என்ன பேசணுமா? தேவனுடைய வார்த்தை பேசணும். ஏன்னா அந்த ஆண்டவர் அதான் செய்தாரு. ஹீலிங் பவர் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க? எடுத்த உடனே அத்த ஓட்டு இந்த ஓட்டு இந்த ஓட்டு அத்த ஓட்டு அத்த ஓட்டு இந்த ஓட்டு இந்த ஓட்டு அத்த ஓட்டு அத்த ஓட்டு இந்த. முதல்ல என்ன பண்ணாரு ஆண்டவர்? அது சொல்லுங்க அத்தனை. அதுக்கப்புறம் நான் சுகம் அழி. அது யார் கொடுத்து சுகம் தருது? யாரு? அவருதாயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீ அதே ஊழியக்காரர் வந்த உடனே ஜனங்களாம் விழுவாங்க, பிரசவம் இருக்காது, 1/2 மணி நேரம் ஆடுவாங்க, துதிப்பாங்க. அப்படிதான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்து இங்க கேம்பஸ் சூசைட் நான் போயிருந்தேன். ஆமென். தமிழ்நாட்டில் ஒரு மூத்த ஊழியக்காரர் என்ன எங்க போனாலும் மேல உட்கார வச்சிருவாங்க. ஆமென்.
அல்லேலூயா. அது எங்க இருந்தாலும் சரி அதோட கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட ஊழியக்காரர் இருந்தாலும் இல்லாயினோன்னு என்ன மேல கூப்பிடுறாங்க தெரியாது. நான் மேல போயிட்டேன், தெரியாத போயிட்டேன், போய் உக்காந்துட்டேன். அப்படியே வந்தாரு, மயங்க குடிச்சாரு, 3/4 மணி நேரம் ஓட்டிருக்கிறாரு. நம்மளால உட்கார முடியுமா? முழுசா சத்தியத்தை பேசுறவங்க, சத்திய வசனத்தை பேசுறவங்க யாருன்னா உட்கார முடியுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல என்ன சொன்னாரா? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதெல்லாம் இந்த நாட்கள்ல போயிடுச்சு. என்ன சொல்றாரு? வசனத்தை வாசிங்க. பின்பு இயேசு சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. அதுக்கப்புறம் தான் ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிற சகல வியாதிகளும் சகல நோய்களும் நீக்கி அவரை சுஸ்தமாக்கினார். முதல்ல என்ன பண்ணாரு? சுவிசேஷத்தை அறிவிச்சார். இரண்டாவது ராஜ்யத்தை குறித்து பேசினார். முதல்ல வார்த்தை குறித்து பேசினாரு, இரண்டாவது பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார். ஏன்னா ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்துல 30 வயசு இருக்கும் பொழுது அவர் ஊழியத்துக்கு வரும் பொழுது அவர் பேசின முதல் வார்த்தை, மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது தான் பேசினார் முதல்ல. இன்னைக்கு ராஜ்யத்துக்கு போக வேண்டிய காரியத்தை இந்த நாளில ஊழியக்காரர்கள் மத்தியில் இல்ல, உலகத்துக்கு போற ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அருமையா பேசுறாரு ஆண்டவர். முதல்ல சுவிசேஷம் தான் முக்கியம், சத்தியம் தான் முக்கியம், போதனை தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஓட்டுறது. என்னது? ஓட்டுறது. இதான் எங்க பாரு ஓட்டுறது தான். அது மாதிரி இப்பெல்லாம் வந்து எல்லாம் தீர்க்கதரிசி ஆயிக்கிறாங்க. என்னது? அப்பா எத்தனை அப்பா இந்த பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள்லாம் என்னடா இது? யார் பாரு என்னது? ப்ராஃபிட்டிக்கல் எல்லா தீர்க்கதரிசி. அப்ப எவன் தான் சத்தியத்தை போதிக்கிறது? இதெல்லாம் பேசினா உங்களை சபையில கூட மாட்டேன் பாசங்க. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரரு தங்கவேலில் இருக்கிறாரு. அவர் வந்து கனடாவுக்கு போனாரு. அப்போ வந்து அவங்க ரெகுலரா என்கிட்ட இவங்கிட்ட பேசுவாங்க. அப்போ அந்த சபைக்கு அவர் போறாரு, கனடாவில் போறாரு இல்லையா? இங்க அவர் போதகர் தான். ஆனா அது என்ன போட்டுக்கிறாங்க போஸ்டர்ஸ்ல? தீர்க்கதரிசி. அவன் கூப்பிட்டு கேட்டான் பேரை சொன்னான், வருது. ஆமென். ஒரு தீர்க்கதரிசி சொன்னதான் எங்க கூடுவான்? கனடா கூடுவான். என்ன கேட்டாங்க நிறைய பேர் ஃபாரின்ல எல்லாம், உங்களுக்கு என்ன வரம் இருக்குது சொல்லுங்க, என்ன கிஃப்ட் சொல்லுங்க. தீர்க்கதரிசி வரம் இருக்குதா? விடுதலை கொடுக்கிற வரம் இருக்குதா? அது இருக்குதா? இது இருக்குதா? நான் எல்லாம் வாங்கிட்டேன். ஒன்னே ஒண்ணு இருக்குதுப்பா, இந்த சத்தியம் இருக்குதுப்பா, நீ கூப்பிட்டா கூடாட்டி போப்பா. ஏன்னா நாங்க வந்த வழி சத்தியம் பேசுற ஊழியக்கார் வழியில நாங்க வந்தவங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சத்திய போதிகை தான் கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீ போய் சொல்லிடலாம் வெளியூர்களெல்லாம் இல்லையா? தீர்க்கதரிசி. அப்ப எப்ப நீ சத்தியத்தை பேச போற? எப்ப பேச போற? சொல்லு, எப்ப பேச போற? இம்மிடியட்டா பேசணும். இப்பயே தொடங்கிடு. சீக்கிரம் ஆண்டவர் வருகை மிக சமீபம். ஆண்டவர் முதல்ல பிரசங்கித்தாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினாரு. ஆமென். கரெக்டா? அதுக்கப்புறம் தான் குணமாக்குனா. அப்ப நம்ம அந்த வழியில போறதா உல்டாவா போறதா? இன்னைக்கு எல்லாம் என்ன ஆயிடுது? ஊழியங்கள்லாம் உல்டாவா இருக்குது. எங்க பாரு தீர்க்கதரிசிகள். சில பேர்லாம் நான் ஊழியக்காரன் நான் பார்த்திருக்கிறேன். ஆமென். குடும்பத்தை பத்தியே சொல்லிருப்பாங்க. ஆனா குடும்பத்தை செய்யற பாவத்தை குறிச்சு யாருன்னா சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்க பையன் இப்படி பண்ணிட்டான் பாஸ்டர், சுத்திங்கிறான் பாஸ்டர்னா அடுத்த வாரம் வீட்டுக்கு கூட மாட்டாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராஃபஸி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசனம் சொன்னார். ஆனா என்ன சொல்றாரு? முதல்ல பிரசங்கி, சுவிசேஷத்தை அறிவு, ராஜ்யத்தை குறித்து பேசு, அதுக்கப்புறம் தான் அவர் வியாதிகளை சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. சுகமாக்குகிற கர்த்தர். கடைசியா வசனம் மார்க் 2ஆம் அதிகாரம் திமிர்வாதனை குறித்து கர்த்தர் பேசுகிறார். மார்க் அந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மார்க் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-5. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நாவுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறது என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்ன நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்கள் வசனத்தை அவர்களுக்கு என்ன சொன்னார் கர்த்தர்? ஓ வசனம். ஏன்னா ஆண்டவர் தெரியும் ஒரு திமிர்வாதக்காரன் வர போறான். தெரியுமா? தெரியாது. ஆனா அவன் சொல்லியிருக்கலாம்ல, அவன் படுக்கல இருக்கிறான், அவனை தூக்கி வாங்க முதல்ல சுகத்தை கொடுத்துன்னு சொன்னாரா? முதல்ல வசனத்தை பேசினார். அவனுக்கு வியாதி இருக்கிறது தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து அவன் கூரை ஏறிக்கி கீழே இறங்க போறானோ தெரியுமா? தெரியாத கர்த்தர். ஆனா எந்த பேசினார்? முதல்ல வசனம், வார்த்தை. ஓ உங்க வியாதி இருக்கிறானே, ஓ காத்திருக்கிறானே, அவனை தூக்கி வாப்பான்னு முதல்ல சொல்லல. என்ன சொன்னார்? முதல்ல உடனே வாசலும். அப்பொழுது 4 பேர் உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடி அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரை பிரித்து திருப்பாக்கி திமிர்வாதக்காரனை படுக்கை இறக்கினார்கள். ஏஸ் அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 11வது வசனம். எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை, இப்படிப்பட்ட அற்புதத்தை காணவில்லை, இப்படிப்பட்ட சுகமளிக்கிற வரங்களை நாங்கள் காணவில்லை என்று கர்த்தரை நோக்கி ஆச்சரியப்பட்டார் என்று வேதம் சொல்லப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை குணமாக்குவார். கர்த்தர் நமக்கு சுகத்தை கட்டளையிடுவார். நம்முடைய ஜெபம், கர்த்தரால் நான் சுகமாகுவேன் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். எந்த இடத்துல வியாதி இருக்கிறதோ, எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ, என் நாமத்துல எதை கேட்டாலும் நான் தருவேன் சொன்ன வாக்கு தத்துவம். அப்படி நாமத்துல நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் முழுமையான ஒரு சுகத்தை கடைசி நாட்களில், ஏன் இன்றிலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தராகிய தேவனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை பேசும்படிக்காக கிருபை தந்திரே, தயவு காட்டினீரே. வந்தவர்கள் இதயத்துல அப்பா நீ பேசினீரே கர்த்தா. என் வாழ்க்கையில் எவ்வளவுதான் பலவீனம் வந்தாலும் சுகம் அளிக்கிறேன் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவனாலே நான் சுகமா ஆகுவேன் என்ற அந்த விசுவாசத்தை இந்த வார்த்தையின் மூலமா நீர் கொடுத்தீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காணிக்க நேரம்.